2025 குரூப் 2 2A உடைய கொஷின் பேப்பர் தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ரிவிஷனும் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிகன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுமே நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த ஆன்சர் ஏன் கரெக்டுன்னு சொல்ல போகிறேன். அப்புறம் ஒவ்வொன்றுத்துலேயும் என்ன தப்பாக இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அக்ரிணை ஒருமை பன்மையில் வரும். இந்த ஒருமை பன்மைக்கு இந்த கொஷினுக்கான என்ன ஆன்சர்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடாக இருக்கிற ஃபுல்லாக டாப்பிக்கும் நம்ம படிக்க போகிறோம். இது வந்து ஒருமை பன்மை அறிதலில் டாபிக் வருமா. ஸோ இந்த பேஜ் நம்பர் 58 வரும். பேஜ் நம்பர் 58 எடுத்து ஒருமை பன்மை டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஸோ புக்கில் இருக்கிறதும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் கேட்ட பிஒய்க்யூ கொஷின்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸ்க்காக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் பேப்பர் வைஸ் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒருமை பன்மையில் வரும். ஸோ ஒருமை பன்மை டாபிக் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிணைன்னு வரும்போதே அவள் அவன் இது ரெண்டுமே உயர்திணை இல்லையா. அப்போ உயர்திணை ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். மரம் அன்று இது வந்து கரெக்டானது தான். ஆனால் வந்து இது வந்து ஒருமை மரம் வந்து ஒரு மரம் தானே. அன்று மரம் அன்று அப்படி தான் வரும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒன்று அன்று ஒரு பொருள் இருந்தால் அன்று வரணும். ஒன்று அன்று மரம் அன்று அவை அல்ல. அவைன்றது இப்போ மரங்களையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்குமா. மரங்கள் அல்ல இது கரெக்டு தான். பன்மைன்னு அக்ரிணை பன்மைன்னு கேட்குறதுனால இவை அவை அல்லன்னு வருது. அக்ரிணை ஒருமைன்னு கேட்டிருந்தாங்கன்னா மரம் அன்றுன்னு வரும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் அவை அல்ல. இப்போ வந்து நம்ம ஒருமை பன்மையை ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ சந்தோஷ்மணி புக்கில் இருக்கிற ஒருமை பன்மை டாபிக் எடுத்துக்கலாம். ஸோ ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன, இது எல்லாமே நமக்கு பேசிக்காக தெரியும். ஏன்னா நம்ம 12th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்லேயே நம்ம பேசிக்காக படிக்கும் போது படிச்சிருப்போம். முக்கியமானது நம்ம மறக்கிற மாதிரி இருக்கிறது என்ன, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அவன் அல்லன் இன்னு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஷார்ட்கட்க்கு. அவன் அல்லன் இல்லு வந்துச்சுன்னா இல்லு. அவள் அல்லல் இரு வந்துச்சுன்னா இரு. அவர் அல்லர். அஃது அன்று. சொன்னால ஒன்று வந்துச்சுன்னா அன்று. பல வந்துச்சுன்னா அல்ல. ஒன்று அன்று. அஃது அன்று. அவை அல்ல. அதே மாதிரி தன்மையில் நமக்கு எதிரி இன்னு. நான் அல்லேன் நாம் அல்லோம். ஸோ இம்மு இன்னு அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். முன்னிலையில் ஒருமை வந்துச்சுன்னா நீ அல்லை நீ வீர் அல்லீர். இங்கேயும் இரு இருக்குது, இங்கேயும் இரு இருக்குது. நீ வீர் அல்லீர் நீ அல்லை. இந்த வேர்டு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நீ அல்லை நான் அல்லேன் நாம் அல்லோம். நீ வீர் அல்லீர் அவன் அல்லல் அவள் அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர். ஒன்று அன்று அவை அல்ல. இங்கே வா வந்துச்சுன்னா லா வரும். வா வந்துச்சுன்னா லா வரும். ஸோ இது ஒரு கீவேர்ட். அவை அல்ல. நீ அல்லை நீ அல்லை. இது மட்டும்தான் கொஞ்சம் மறந்து போய்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ அல்லை. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா மலர் விரிந்தது. மலர்ன்றது ஒருமை. ஸோ விரிந்தது. மலர்கள் விரிந்தன. இங்கே இல்லு வந்துச்சுன்னா இங்கே இன்னு வரும். இங்கே எப்படி சொன்னோம், வா வந்துச்சுன்னா லா வரும்னு சொன்னோம்ல ஒரு ஷார்ட்கட்டுக்காக. அந்த மாதிரி இங்கே மலர்களில் இல்லு வந்துச்சுன்னா நா வரும். மலர் விரிந்தது மலர்கள் விரிந்தன. ஸோ இது ப்ளூரல். இதுதான் இந்த டாப்பிக்கில் வர முக்கியமான விஷயம். மாடுகள் தலையை ஆட்டின. மாடுகள் இல்லு வந்துச்சுன்னா என்ன வரும், நா வரும். ஒன்று வந்துச்சுன்னா என்ன வரும், மாடுகள் தலையை ஆட்டியது. ஒரு மாடுன்னு சொல்லும் போது தூ வரும். ரூ வந்துச்சுன்னா தூ வரும். ஸோ தூவும் ரூவும் நமக்கு போடும்போது ஒரே மாதிரி தானே இருக்குது. அதை வச்சு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஸோ ஒன்று மாடுகள் இல்லு வந்துச்சுன்னா நான் வரும். மாடுகள் தனது தலையை ஆட்டின. இது வந்து கன்று ஒன்றை குறிக்குது.
ஸோ ரூ வந்துச்சுன்னா இங்கே தூ வரும். கன்று தனது தலையை ஆட்டியது. ரூவும் தூவும் ஒரே மாதிரி போடுவோம் இல்லையா, அதனால் இங்கே ரூ வந்துச்சுன்னா தூ. அது நிறைய எக்ஸாம்பிள்ஸில் இந்த மாதிரி ரூ வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ புக்கில் எது இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. ஸோ புத்தகங்கள்னு வரும்போது அது பன்மை. இவைனா பன்மை. ஸோ பன்மையில் வரும்போது என்ன வரும்? அல்ல வரும். உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். வந்துச்சுன்னா என்ன வரும்? நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். வந்துச்சுன்னா என்ன வரும்? அல்லல். நீ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. இந்த நிலத்திற்கு உரிமையாளர் நீ அல்லை மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னோம். அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், அடிக்கடி மறந்து போயிடும். நீ அல்லை. அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யானையின் கண் சிறியது. ஸோ இதை பன்மையாக மாற்றும் போது யானையின் கண்கள் வந்துச்சுன்னா என்ன வரும்? வரும். சிறியன. யானையின் கண்கள் சிறியன. காட்டு மரம் உயர்வானது. காட்டு மரம் ஒரு மரம் சொல்கிறாங்க. காட்டு மரங்கள்னு சொல்லும் போது உயர்வானவை. மயில் அழகானது. மயில்கள் அழகானவை. ஸோ இதெல்லாம் பேசிக் நம்ம படிக்கும் போதே புரியும். பழம் பழுத்தது. பழங்கள் பழுத்தன. வந்துச்சுன்னா வரும். நான் படித்தேன். நாங்கள் படித்தோம். ஸோ ஒரு சிலதெல்லாம் பேசிக்ஸ் நமக்கே புரியும். பசுவும் கன்றும் மேய்ந்தன. பசுவும் கன்றும் மேய்ந்தது. ஒருமையை பன்மையாக மாற்றுறதுக்குனா என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியும், ரொம்ப ஈஸி. ஸோ மேய்ந்தன இருந்துச்சுன்னா மேய்ந்ததுன்னு போட்டுற போகிறோம். மரத்தில் காயும் கனியும் இருந்தன இருந்துச்சுன்னா இருந்ததுன்னு போட போகிறோம். வந்தனர். சிறுவனும் சிறுமியும் வந்தனர். சிறுவனுடன் சிறுமி வந்தாள். அண்ணனும் தம்பியும் பரிசு பெற்றனர். அண்ணனுடன் தம்பி பரிசு பெற்றாள். அண்ணனுடன் தம்பி பரிசு பெற்றான். பாலும் தேனும் இனித்தன. பாலுடன் தேன் இனித்தது. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. யானைப்படையுடன் குதிரைப்படை சென்றது. ஸோ இது எல்லாமே இதெல்லாம் சிம்பிள் தான். சிறுமி தனதுன்றது ஒருமையாக சொல்லும் போது தனது. நிறைய பேரை பற்றி நம்ம கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சில பேரை சொல்லும் போது தமது கையில் அப்படி சொல்லணும். ஒருத்தரை பற்றி சொல்லும் போது தனது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமதுன்றது நிறைய பேரை சொல்லுது, ஒருத்தரை பற்றி சொல்லுது. ஆனாலும் அம்பேத்கர்ன்றது ரொம்ப உயர்வானவர் இல்லையா, அதனால் அவர் தமதுன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொண்டார்கள். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். குழந்தைகள் தம்மால் என்ற ஒரு உதவியை பிறருக்கு செய்தனர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் பிவைக்யூவில் கொடுத்துருக்காங்க. கற்கள், புல், புற்கள், சொற்கள், பற்கள், பூக்கள், ஈக்கள், பசுக்கள், பாக்கள், மரம், மரங்கள், மாதம், மாதங்கள், படங்கள், பக்கங்கள், வாழ்த்துகள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கல்யாண பத்திரிகையிலே பார்க்கும்போது வாழ்த்துக்களுக்கு இக்கு போட்டிருப்பாங்க எல்லா கல்யாண பத்திரிகையிலையும். ஆனால் வாழ்த்துக்களுக்கு இக்கு வரக்கூடாது. கடல்கள், கைகள். ஸோ பிவைக்யூவில் இங்கே பாருங்கள். பாக்கள், ஈக்கள், மடுகள். பொருத்தமான பன்மை விதியை தேர்ந்தெடுக்க. இதில் பொருத்தமானது ஆ மட்டும்தான் சொல்கிறாங்க. பாக்கள், ஈக்கள். அப்போ காக்கு என்ன வரும்? மடுவுக்கு என்ன வரும்? இதெல்லாமே நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூகுள் சர்ச் பண்ணியாச்சு. பாக்கள், ஈக்கள். இது ரெண்டுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கானா கொடுத்துருக்கல. கான்றது ஓரெழுத்து ஒரு மொழியில் மீனிங் பார்க்கும்போது காசோலை. ஸோ காசோலைக்கு பன்மையாக பார்க்கும்போது காசோலைகள் வரும் இல்லையா, அப்போ இக்கு வராது. காகள் வரும், இக்கு வராது. மடுக்கு என்னது? மடுனா நீர்நிலைகள் வரணும். ஸோ இக்கு வராது இதுலேயும். ஸோ இது ரெண்டுமே தப்பு.
பாக்கள் ஈக்கள் இது மட்டும் தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆ ரெண்டுமே வந்து சரியான ஆன்சர். அடுத்தது இது பழம் அன்று. பழம்னா என்னது? ஒரு பழம். ஒன்று வரும்போது அன்று வரணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஒரு சிறுமியை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? அதனால தனது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். ஸோ உயர்வான ஒருத்தவரை பற்றி பேசும்போது தமதுன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஒருமைப்பன்மை. குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்தனர். பன்மை சொல்லி. இவை பழங்கள் அல்ல. ஸோ இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ புக்கில் இருக்கிறதும் நம்மளுடைய பிஒய்க்கையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினும் இதே டாப்பிக்கில் தான் வரும். ஸோ மாடுகள் வரும்போது மாடுகள் மேய்ந்தன வரும். பறவைகள் பறந்தன. மரம் பலர்ந்தது. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. ஸோ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பிழையற்ற தொடர். ஆடுவுனா ஆண், மகடுனா பெண். ஸோ ஆடுவு ஆணை குறிக்கிறதுனால வந்தான் வரணும். மகடு பெண்ணை குறிக்கிறதுனால வந்தாள்னு வரணும். ஸோ மகடு வந்தாள் இங்கே மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. சாத்தின்றது ஒரு பெண்ணை குறிக்கிறது. ஸோ வந்தாள் வரணும். இதோடைய ஆன்சர் மகடு வந்தாள். அடி தாவரம் இது வந்து ஒரு தனி டாப்பிக்காக வரும். இது வந்து அடுத்ததான் பார்க்கலாம். இப்போ யானையில் ஒலி மரபு, தொகை மரபு, இளமை பெயர்கள் இது எல்லாமே ஒரே டாபிக் கீழே தான் வரும். ஸோ இது எங்கே வருதுன்னா இளமை பெயர், ஒலி மரபு, வினை மரபு, தொகை மரபு இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ 49 பேஜ். ஸோ மரபு தமிழ் மரபு பெயர்கள் பார்க்கலாம். இந்த இன்ட்ரொடக்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்ச பேசிக் தான். இளமை பெயர்னா பசுனா பசு கன்றுன்னு சொல்லுவோம். ஆடுனா ஆடு குட்டின்னு சொல்லுவோம். அதுவே ஒலி மரபுனா நாய் வந்து எப்படி கத்தும். நாய் வந்து கத்துன்னு சொல்லக்கூடாது, குறைக்கிறது. வினை மரபுனா கூடை முடைந்தார். கூடை முடை சோறு உண் வரும். முறுக்கு தின் வரும். அந்த மாதிரி. தொகை மரபுனா கூட்டமாக இருக்கிறது என்ன சொல்லுவாங்க? மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை. ஸோ இது எல்லாத்துலேயுமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறது மட்டும் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டும் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு கன்றுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். எருமைக்கும் கன்று, யானைக்கும் கன்று, மான் கன்று, பசு கன்று. ஸோ நம்ம இப்போ மாடுன்னு சொல்லுவோம்ல, சும்மா மாடு அந்த மாதிரி பெரிய ஷேப்பில் என்ன இருக்குது? மாடு, அப்புறம் யானை இருக்குது, அப்புறம் எருமை மாடுன்னு சொல்லுவோம் அது இருக்குது. அப்புறம் அந்த மாடோடைய ஒரு இது மாதிரி தானே இருக்கும் மானும். அதனால் யானை, எருமை, பசு, அப்புறம் மான் இது எல்லாத்துக்குமே வந்து கன்று வருது. அதனால் அதை மட்டும் நான் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். மீதி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அணில் பிள்ளை, ஆட்டுக்குட்டி, எலிக்குட்டி, கழுதைக்குட்டி, கீரிப்பிள்ளை, குதிரைக்குட்டி, குரங்கு குட்டி, குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, சிங்கக்குருளை, நாய்க்குட்டி, பசுங்கன்று, பன்றிக்குட்டி, புலிப்பரல். இதை மட்டும் யூனிக்காக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். புலிப்பரல் அந்த மாதிரி காய்கறிகளோட இல்லநிலை தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு யூனிக்காக இருக்கிறத மட்டும் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கை சரடு இது வந்து நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை, யூனிக்காக இருக்குது அதனால் போட்டு வச்சுருக்கேன். முருங்கை சரடு. அவரை பிஞ்சு, கத்திரிக்காய் பிஞ்சு, தென்னங்குரும்பை கூட நமக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் தான் இருக்கும். தென்னை மரத்தோடைய அந்த குட்டி குட்டி தேங்காய் மாதிரி இருக்கும்ல, அது பேர் தென்னங்குரும்பை. மீதி எல்லாமே வெள்ளரி பிஞ்சை, மாவடு, வாழைக்காய்ச்சல் இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இதில் வந்து பிஒய்னு ஏற்கனவே வந்ததெல்லாம் குறித்து வச்சுருக்கேன். ஆடு கத்தும், எழுதி எக்காலமுடன், எலி கீச்சிடும்ன்றது யூனிக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கு இப்போ தான் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் குரங்கு அளப்பும் இது வந்து பிஒய்க்குள்ள கேட்டிருக்காங்க போன வருஷம். பசு கதரும் இதுவுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. பசு கதரும். மித்ததெல்லாம் நமக்கு தெரியும். சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும், புலி உருமும்,
பூனை சீரும் யானை பிளிரும் எருது எக்காலமிடும். அடுத்தது ஒளிமரபு. ஆந்தை அலறும், காகம் கரையும், கிளி பேசும், கொஞ்சம், குயில் கூவும், இதெல்லாமே தெரியும். இதில் யூனிக்காக இருக்கிறது வண்டு முரளும் புறா குணுகும். வண்டு முரளும் புறா குணுகும். வண்டு முரளும் புறா குணுகும். அடுத்தது வினை மரபு. வினை மரபில் யூனிக்காக இருக்கிறது கோலம். நம்ம கோலம் போட்டேன், கோலம் போடணும் அப்படி தான் சொல்லுவோம். இது கோலம் இடுன்றது தான் கரெக்டான வார்த்தை. அந்த மாதிரி சோறு உண்ணுன்னு சொல்லணும். அப்பம் தின், அந்த மாதிரி பழம் தின், முறுக்கு தின் சொல்லணும். அதுக்கப்புறம் ஓவியம். ஓவியம் வரும்போது புனைந்தான். அதுவே படம் வரையும் போது படம் வரை. படம் வரை, ஓவியம் புனை அப்படி சொல்லணும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓவியம்னா புனையணும், படம்னா வரையணும். காய்கறி அரி. இப்போலாம் எதுவுமே சொல்கிறது இல்லை, காய்கறி கட் பண்ணுன்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆக்சுவலி காய்கறி அரின்னு வருது. கூடை முடை. கூடை முடை, கூரை வேய்ந்தான். மீதி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். பானை வனை, அதுவும் கொஞ்சம் யூனிக். பானை வனை. அடுத்தது தொகை மரபு. தொகை மரபில் நமக்கு புதுசாக இருக்கிறது திராட்சை குலை. திராட்சை குலைன்றது புதுசாக இருக்கும். வைக்கோல் போர். வைக்கோல் போர்ன்றது நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் வைக்க போர்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே வைக்கோல் போர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது விலங்குகளின் வாழிடங்கள். யானை கூடம். யானை கூடம்ன்றது எனக்கு யூனிக்காக தெரிஞ்சது, ஏன்னா நான் இது வரைக்கும் படிக்காத மாதிரி இருக்குது. யானை கூடம், வாத்துப்பண்ணை, கோழிப்பண்ணை, வாத்துப்பண்ணை, யானை கூடம், ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், மாட்டுத் தொழுவம். குதிரை கொட்டில், மாட்டுத் தொழுவம், யானை கூடம். யானை கூடம். அடுத்தது தாவர உறுப்பில் தாவர உறுப்பு, தாவர இலை, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மூங்கில் இலையும் எனக்கு புதுசாக இருந்தது. ஈச்ச ஓலை, தாழை மடல், பனை ஓலை, சோளந்தட்டை அதெல்லாமே தெரியும். முருங்கைக்கீரை, தென்னங்கீற்று இதெல்லாமே தெரியும். பலா இலை, மூங்கில் இலை. மூங்கில் இலை எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு, அதனால் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். நெற்றாள். நெற்றாள் என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. நெற்றாள். அடுத்தது இருப்பிட மரபு. இருப்பிட மரபில் கரையான் புற்று, மாட்டுத் தொழுவம், கோழிப்பனை, சிலந்தி வலை இதெல்லாமே தெரியும். அடுத்தது ஆட்டுப்பட்டி. ஆட்டுப்பட்டின்றது நல்லா படிச்சுக்கணும். ஆட்டுப்பட்டி, யானை கூடம். ஆட்டுப்பட்டி, யானை கூடம். குதிரை கொட்டில், ஆட்டுப்பட்டி, யானை கூடம். இது படிக்கும்போது சும்மா நான் ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு இருந்தேன். ஆமணக்கு முத்து, விலகா வித்து, நெல் மணி சொத்து, தினை மணி வித்து அப்படின்னு சொல்லி சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமணக்கு முத்து, மிளகாய் வித்து, நெல்மணி சொத்து, தினைமணி கொத்து, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கொய்யால விதை இருக்கும் இல்லையா, அந்த விதையை நட்டு வச்சா கொய்யாக்கா வளரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேம்பு, விதை, கொட்டை இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். பாகல், பூசணி விதை, நிலக்கடலை பருப்பு. நிலக்கடலை பருப்பு, பப்பாளி விதை, கொட்டை. அடுத்தது பூங்கொத்துன்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். இதில் பூ மஞ்சரின்னு இருக்குது. பூ மஞ்சரி. மீது எல்லாமே நிறைய குலைன்னு கொடுத்துருக்காங்க. வாழைக்குலை, முந்திரிக்குலை, ஈச்சக்குலை, பனைக்குலை, தென்னங்குலை, மாங்கொத்து, புளியங்கொத்து, நெற்கதிர், திராட்சை குலை. அடுத்தது உள்ளீட்டு மரபுன்றத இப்போ தான் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது இந்த டைட்டில். நெல்லுக்குள்ளே இருக்கிறது என்னது? அரிசி. உளுங்குக்குள்ளே இருக்கிறது பருப்பு. வாழைக்குள்ளே இருக்கிறது சதை. கற்றாழைக்குள்ளே இருக்கிறது சோறு. வரகு நெல்லுக்குள்ளே இருக்கிறது அரிசி. கோதுமைக்குள்ளே இருக்கிறது அரிசி. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆண் பெண் மரபு. ஆண் பெண் மரபில் யூனிக்காக இருக்கிறது இங்கே பெட்டை. கோழி ஆணாக இருந்தால் சேவல் சொல்லுவோம், பெண்ணாக இருந்தால் பெட்டை சொல்லுவோம். இதில் பேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேடுனாலும் பெட்டைனாலும் பெண்ணை தான் குறிக்கும். பூனைக்கு கடுவன்.
பூனைக்கு கடுவன் கிடாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆணுக்கு, பெண்ணுக்கு பெட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கே இருக்கிற எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கணும். யானை களிறு பிடி, கோழி சேவல் பெட்டை, பூனை கடுவன் பெட்டை. இதில் ஃபஸ்ட்டு 2 தான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. மான் களை பிணை, மயில் போத்து அழகு, நாய் கடுவன் பெட்டை, நண்டு அளவன் பெடை, குரங்கு கடுவன் மந்தி, ஆடு கடா மறி, மாடு காளை எருது ஏறு, பெண்ணுக்கு பசு நகு, குதிரைக்கு குண்டு பெட்டை மடவை, புலிக்கு போத்து பிணை, நரிக்கு ஓரி பாட்டி, பன்றிக்கு ஒருத்தல் ஏறு பிணை, சிங்கம்க்கு ஏறு பெட்டை, மறை கரடிக்கு ஒருத்தல் பெட்டை. இது எல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இந்தமாதிரி தாவரங்களோட இளமை பேர்களில் பனை வடலின்றது நமக்கு தெரியாதது. பனை வடலி. இந்த பனை ஓலை இருக்கு இல்லையா, அந்த பனை ஓலையிலேயே நிறைய திங்ஸ்லாம் செய்வாங்க, கைவினை பொருட்கள். அந்த மாதிரி பனை ஓலை தட்டில் வடை சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புகையிலைன்றது நாற்று. புகையிலையோடைய இளமை பெயர் வந்து நாற்று. இதுவும் கொஞ்சம் புதுசாக இருந்தது. மீதி எல்லாமே நமக்கு தெரியும். நெல் நாற்று, கமுகு, தென்னை கன்று, பிள்ளை, வாழைக்கு குட்டி கன்று, இது எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் விலங்குகளின் இளமை பெயர்கள். இதில் வந்து நிறையா நான் வந்து இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கேன்ல, அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் பரல்னு வருது. அணிலுக்கும் பரல் வருது, எலிக்கும் பரல் வருது. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கின்னா, இந்த குட்டியான ஷேப்பில் நல்லா புசு புசுன்னு இருக்கும்ல, தொட்டு பார்த்தா அந்த மாதிரி என்னென்ன இருக்கும். அணில் இருக்கும் குட்டியாக புசு புசுன்னு, எலி இருக்கும் குட்டியாக, அந்த குட்டி புசு புசுன்னு அழகாக இருக்கும். அந்த மாதிரி பூனை குட்டியும் புசு புசுன்னு அழகாக இருக்கும். கீரி பிள்ளையும் புசு புசுன்னு இருக்கும். நரிக்கு தெரியல, புலிக்குட்டி புசு புசுன்னு இருக்கும். ஸோ அந்த புசு புசுன்னு சாஃப்டாக அது இருக்கிறதுலாம் பரல் வச்சுருக்காங்க போலன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சிலதெல்லாம் யூனிக்காக இருக்குது. இது எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நான் ஒரு தடவை படித்து முடிச்சுட்டு தான் இங்கே சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். ஒலி மரபில் புதுசாக இருக்கிறது என்ன? இதில் வந்து உருமம்னா புலி உருமம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதில் கரடியும் உருமும், பன்றியும் உருமும், புலியும் உருமும். ஸோ 3த்துக்கும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எலி கீச்சிடும் படுத்திருக்கோம், அணிலும் கீச்சிடும் வந்திருக்கு. தவளை கத்தும், வண்டு இறையும், குருவி கீச்சிடும்ல 3 இருக்குது பாருங்கள். குருவி கீச்சிடும், அணில் கீச்சிடும், எலின்னு நினைக்கிறேன், எலிக்கும் கீச்சிடும் வரும். வாத்து கத்தும், தேவாங்கு அழும், வானம் பாடி பாடும். அதுக்கப்புறம் பிஞ்சோடைய மரபு பெயர்கள். இதில் புதுசாக இருந்தது என்ன? பலா மூசு தெரியும், கத்திரிக்காய் பிஞ்சி, தென்னங்குருமை, மாவடு, வாழை கச்சல், பூசணி பிஞ்சி வந்து படிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பூசணி பிஞ்சி, பனை நுங்கு, வெண்டைக்காய் பிஞ்சி. இதில் வந்து அவரை பொட்டுன்றது புதுசாக இருக்குது. பலாமூசு, வாழைக்கச்சல், முருங்கை சரடு, மாவடு, வழுக்கை, நெற்று, முற்றிய தேங்காய் நெற்று. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து இங்கே கொடுத்த வேர்ட்ஸ் வச்சு தான் இங்கே கொடுக்குறாங்க. கூரை வேய்ந்தார், பானை வளைந்தார், காற்று வீசியது, நார் கிழித்தார். இது கொஞ்சம் முக்கியமானது. நார் வந்து கிழித்தார். தென்னை ஓலை, வாழைக்கன்று, அம்பு எய்தார், ஆந்தை அலறுவது. ஆந்தை என்ன பண்ணுது? அலரும். ஸோ இதில் பாருங்கள், ஓவியர்
படம் வரைந்தார். இந்த ஓவியர் படம் வரைந்தார்னு இருக்குல்ல, அதுவே வந்து ஓவியர் படம்னா வரைந்தார்னு வரும். ஓவியர் படம் வரைந்தார், ஓவியத்தை புனைந்தார். ஓவியம்னா புனைந்தான், படம்னா வரைந்தார்னு வரும். ஸோ இது எல்லாமே நம்ம படித்ததை வச்சு முன்னாடி படித்தது தான் இங்கே கொஷின்ஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியானது. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். புலி, பறல், சிங்கக்குருளை, குருவி குஞ்சி, மாங்கன்று, கீரி, பிள்ளைன்னு வரும். சிங்கக்குருளை இது வந்து ரொம்ப ஈஸியானது தான் கேட்டிருக்காங்க. ஆடு கத்தும். இது எல்லாமே ஈஸி தான். எறும்பு சாறை சாறையாக. சிலை வார்த்தான். ஸோ அவ்வளோதான். இந்த கொஷின் பேப்பர் படி ஒருமை பன்மை முடிச்சாச்சு. அடுத்தது இதில் வந்து இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்க்கும்போது கொஷின் 5, கொஷின் 6 கொஷின் முடிச்சாச்சு. ஆனால் டாபிக் வைஸ் பார்த்தோன்னா 2 டாபிக் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ரிவிஷன் பிளான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நான் ஒரு கொஷினாக எடுத்து அந்த டாபிக் வைஸ் படிக்கணும்னா அப்படியே படித்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.